ஸ்லோகத்தை தொடர்னார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். சென்னை வேளச்சேரி ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் சிவாவிஷ்ணு கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை மூலமூர்த்தியாக நாம் இப்போது இங்கே அடைய இருக்கின்றோம். இதோ அவருடைய தரிசனத்தையும் அடைய ஆரம்பித்து விட்டோம். மூலவர் விமானம் சிறியதாக அமையப்பட்டு ஒரே ஒரு கலசமானது இங்கு பரிமளிக்கின்றது. அந்த விமானத்திலே அனந்த சயனமாக இதோ ஆதிசேஷனுக்கு கீழ் எம்பெருமான் சயனித்துக் கொண்டு நம்மை நோக்கி கண்களை திறந்து கொண்டு தன்னுடைய ஒரு திருக்கையிலே தன்னுடைய சிரசை வைத்துக் கொண்டு அழகான திருக்கோலத்தோடு காட்சியை அளிக்கின்றார். நாபியிலே பிரம்மா, திருவடியிலே மகாலட்சுமி, இந்த ஆதிசேஷனுக்கு அருகிலேயே ஒரு சுதை வடிவத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே நரசிம்ம சுவாமியும் ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு சங்கு சக்கரம் அபய வரத ஹஸ்தங்களுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். முகப்பிலே நாம் நுழையும் போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என்ற ஒரு திருநாமத்தை தரிசித்துக் கொண்டு உயர்ந்த திருவன்காப்பு சங்கு சக்கரத்துடன் இருக்கக்கூடிய மூலவரான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசிப்பதற்காக இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான துவாரபாலகர்களை நாம் கடக்கின்றோம். மூலவமூர்த்தி என்ன கம்பீரமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். உயர்ந்த வெள்ளி கவச்சங்களை அவர் சார்த்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு கவச்சமாக இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்யமான கவச்சத்தினுடைய தரிசனத்தோடு நம் தரிசனத்தை ஆரம்பிக்கின்றோம். அழகான ஒரு கிரீடம், உயர்ந்த நீண்ட கர்ண பத்திரங்கள், திருமன்காப்பு. ஆகா, இந்த முகத்தை நாம் நோக்கும் போதே பழமையான சிங்கத்தினுடைய திருமுகம் என்று நமக்கு உடனே புலப்படுகின்றது. இரு திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமி உயர்ந்த சாலக்கிராம மாலையையும் தார்த்தி கொண்டிருக்கின்றார். வெள்ளை சிகப்புக்கள் கலந்த பதக்கத்தையும் தரித்துக் கொண்டிருக்கின்றார். வலது திருக்கரத்தை அபயகஸ்தமாக கம்பீரமாக தன்னுடைய கவச்சத்துடன் காண்பிக்கக்கூடிய நரசிம்மன் தன்னுடைய மடியிலே லட்சுமி நரசிம்மன் என்ற ஒரு திருநாமத்தை பெற்றிருப்பதால் மகாலட்சுமியை லாபகமாக அமர்த்தி 4வது திருக்கரத்தால் அவளை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேவை. ஒரு திருக்கரம் மகாலட்சுமியினுடையது. எம்பெருமானுடைய மடியிலே அமர்ந்து தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மகாலட்சுமியும் தன்னுடைய கரத்தால் லட்சுமி நரசிம்மனான எம்பெருமானை அரவணைத்துக் கொண்டிருக்க மகாலட்சுமி திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் தாங்கி இருக்கக்கூடிய திவ்யமான தரிசனம். நிருசிம்மனுடைய ஒரு திருவடியும் கீழே தாமரை பீடத்தின் மேல் தாங்கி இருக்க, ஆகா, இங்கு உற்று நோக்குகின்றோம். பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய என்று பிரகலாத வரதனாக இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய பெயருக்கு ஏற்ப திருவடிய அடியிலே பக்தியுடன் பிரகலாதனானவன் 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு நரசிம்ம சுவாமியை மேலே தரிசிக்காமல் அவர்களுடைய திருவடியே நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரகலாதனுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் இங்கு ஆனந்தமாக அடைகின்றோம். மற்றொரு பக்கத்திலே இதே திருவடிக்கு சமீபத்திலே பெரிய திருவடியான கருடன் அமர்ந்த திருக்கோலத்திலே அவர் கையை கூப்பிக் கொண்டு அழகாக ரெக்கைகளை விரித்துக் கொண்டு நம்மை நோக்கி தரிசனத்தை அளிக்கக்கூடிய அழகான இந்த ஒரு திவ்ய சேவை. திருவடியின் ஒரு புறம் பிரகலாதனும் மற்றொரு புறம் பெரிய திருவடியான கருடனோடும் திருவடியிலிருந்து திருமுடி வரை நாம் லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை ஆங்கில புத்தாண்டு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் அடைவது நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக உள்ளது. இதோ திருமுடிக்கு மேலே இங்கு ஆதிசேஷனும் 7 தலைகளோடு சென்றால் குடையாம் என்ற ஒரு ரூபத்திலே ஆச்சரியமாக பகவானிடத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஆதிசேஷனோடு சேர்ந்த லட்சுமி நரசிம்மனுடைய திவ்ய தரிசனம், அவருடைய திவ்ய ஒரு ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்திற்கு 24வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு முடிக்கிறார் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்காக திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயிரப்பா குருப்யோ ரோஷித்வம் சகஜமதிரஸ்ய அபிவதல்னே, ஏ பிரகலாதா, உன்னை அழிக்காம நான் விட போறதில்ல. திருப்பி திருப்பி எனக்கு 9 விதமான மார்க்கத்தை உபதேசம் பண்றியா, உன்னை அழிச்சுடுவேன்னு சொன்ன உடனே பிரகலாதன் பயப்படவே இல்லையா. கம்பன் சொன்னார், அப்பா, உன் உயிர்க்கும் என் உயிர்க்கும் உலகத்தில் உள்ள மண்ணுயிர்க்கும் மீதுருதி
என்று உணர்வுரமதித்து சொன்னது பயர் நாராயணாயல். அப்பா, உன்னாலேயும் என்னுடைய உயிரை அழிக்க முடியாது, நீயும் ஆட்சிக்க முடியாது. ஒருத்தருக்கும் உயிரை கொடுக்க கூடியவன் நாராயணன். அவன் தான் நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணணுமே தவிர நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காது. அதனால வீண் பேச்செல்லாம் வேண்டாம். அவருடைய பாத சரணங்களை நீங்க கெட்டியா பற்றுங்க, நீங்க நல்ல கதியை அடையலாம். அவருடைய திருவடியை தவிர வேற கதி இல்லைன்னு சொன்ன உடனே கோபம் வந்தது இரண்யகசிபுவுக்கு. இந்த குழந்தைய கொள்ளுங்க, என்னுடைய பிள்ளைன்னு பார்க்க வேண்டாம், பிரகலாதனை அழிச்சிடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 24வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகம். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, தன் மகனை இரணியனும் உலகிடையே சிறந்தது எது என கேட்க பிரகலாதன் கண்ணா உள் பெயரை உச்சரிக்க குருவினிடம் இரணியல்தான் கோபம் கொண்டே தன் மகனை கொள்க கொள்க என்று மற்றவர்க்கு கட்டளைகள் பிறப்பித்தானால் பொன்மனமார் குருவாயூர் புங்கவனே பிரகலாதனை காத்தருள்வாய் போற்றி போற்றி. ஸ்லோகத்தை முடிக்கச்சே அந்த குழந்தைய போய் அழிக்கணும்னு உத்தரவு போட்டுட்டானே குருவாயூரப்பா. உணர்ச்சி வசப்பட்டுட்டார் பட்டத்திரி. சின்ன குழந்தைடா, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த ஸ்லோகத்தை முடிச்சு 24வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை தொடர்றார். அந்த ஸ்லோகத்துல பயங்கரமா இரண்யகசிபு பலவாறு பிரகலாதனை துன்புறுத்தலாம், எவ்வாறெல்லாம் அவனை அழிக்கலாம்னு உத்தரவு போடுறான்னு விவரிக்கிறாராம். பட்டத்திரிக்கே அந்த கண்கள்ல ஜலம் தழும்புறது. இப்படி ஒரு கஷ்டமா அவனுடைய பக்தனான பிரகலாதனுக்குன்னு. குருவாயூரப்பா சசூலைராவித்தகம் சுபகும் அதிதோ திக்கஜகனை மகா சர்ப்பைகி தஷ்டோப்யசன கரா ஹார விதுதக கிரிந்திராவக்ஷிப்தோ ப்யகக பரமாத்மயி விபோக த்வயி ன்யஸ்தாத்மத்வாத் கிமபி ந நிபீடாம பஜத. குருவாயூரப்பா, உடனே சண்டன் அமர்கண்ணு ஆசிரியரை பார்த்து கோச்சுண்டா இரண்யகசிபு. என் குழந்தைய உங்களால திருத்த முடியலையா, இவ்வளவு பேசுறானேன்னு. அவ ஒரே வார்த்தை சொல்லிட்டா, இந்த ஜென்மத்துல இவனுக்கு ஏற்பட்ட ஞானம் இல்லை, இது பூர்வ ஜென்மத்துல ஏதோ பக்திமானா இருந்திருக்கா, அது தொடர்றது. அதனால எங்களை துன்புறுத்தி பிரயோஜனம் இல்லை. உங்க குழந்தையனுமே பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், இங்கே இருக்கட்டும், அங்க இருக்கிறவாலையும் அவன் கெடுத்துருவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டாளாம். அப்ப வேற என்ன பண்ணுவாவா பாவம். இரண்யகசிபுவுக்கும் வழி தெரியல. நேர என்ன பண்ணான், காவலாளிகளை கூப்பிட்டான். பிரகலாதனை அழிச்சுட்டு போய் ஒரு மைதானத்துல படுக்க வச்சு சசூலைகி பழுக்க 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 சூலாயுதங்களை காய்ச்சி அவன் பேர்ல குத்த சொன்னானா. உடனே உத்தரவை நிறைவேற்றணுமே, ஒரு மைதானத்துல படுக்க வச்சா குருவாயூரப்பா. அவன் பேர்ல பழுக்க காய்ச்சின சூலங்களை குத்தினான். சூலம் தன்னை தாக்கும் போது பிரகலாதன் பயப்படவே இல்லை. நாராயண நாராயணன்னு அந்த ஒவ்வொரு சூலமும் தன்னுடைய ஹிருதயத்துல விழைச்சே உன்னுடைய திருநாமத்தை சொன்னான். அதனால என்ன ஆச்சு, ஒவ்வொரு சூலமும் வாசனையான ஒரு மாலையா பிரகலாதனுடைய கழுத்துல விழுந்துதான். இரண்யகசிபு தவிச்சுட்டு இருக்கான், என்னடா ஆச்சு குழந்தைக்குன்னு. காவலாளிகள்லாம் ஓடி வந்தா. சுபசூலைராவித்த சுபகும் அதிதோ திக்கஜகனை சூலங்கள்லாம் மாலையா விழுந்துருத்துனா. அப்படியாடா, அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டான. மதம் பிடிச்ச யானைகள்லாம் அவன் பேர்ல ஏவி விடுங்கோ, யானையை விட்டு மெதிக்க சொல்லுங்கன்னா. அதே மைதானத்துல படிக்க வச்சா. யானைக்கு மதத்தை ஊட்டி யானைப்பாகனை ஐஷனோரை சொல்லி யானையை மெதிக்க சொன்ன. பிரகலாதனை மெதிக்கிறதுக்கு காலை தூக்கிறது. அப்ப பகவன் நாமாவை இவன் சொன்னதை பார்த்த உடனே காலை வைக்கலையாம். யானை என்ன பண்ணித்துன்னு தொடர்றார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள சிவாவிஷ்ணு கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள ஆண்டாள் நாச்சியாரின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியில் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண